தெய்வீக நேரம் சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை ஏன் இவ்வளவு சிறப்பு தெரியுமா? மற்ற அமாவாசை நாட்களை விட ஆடி அமாவாசைக்கு ஏன் தனி முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? இதற்கு பின்னால இருக்கிற சில அரிய ஆன்மீக தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஆடி மாசம் அப்படின்னாலே அம்மன் வழிபாடு, சக்தி வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை நினைச்சு வழிபடுவதற்கும் அவர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பித்ரு காரியங்கள் செய்வதற்கும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. நம்முடைய முன்னோர்களின் ஆசையால் குடும்பத்தில் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரிய நம்பிக்கை. அதனால்தான் ஆடி அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து புனித நீராடி முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் செய்யறது வழக்கம். அப்படி தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க என்ன செய்யலாம்? அன்னைக்கு வீட்டுல முன்னோர்களை மனதில் நினைச்சுக்கிட்டு அவர்களுக்காக ஒரு விளக்கேத்தி சாதம் அல்லது தங்களால் இயன்ற உணவை படைத்து பின்னர் அதை பசு, காகம் போன்ற உயிரினங்களுக்கு வழங்கலாம். குறிப்பா காகத்திற்கு உணவு வைப்பது நம் முன்னோர்களை நினைவு கூறும் ஒரு முக்கியமான பாரம்பரியமா பார்க்கப்படுறது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆடி அமாவாசை அன்னைக்கு தானம் செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுறது. வசதி இருக்கிறவங்க ஏழைகளுக்கு உணவு, உடை அல்லது தங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம். நம்மளால் முடிந்த ஒரு சிறிய உதவி ஒருத்தரோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இல்லையா? மேலும் இந்த நாள்ல பலர் தங்கள் குலதெய்வத்தை வழிபடுறதையும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யறதையும் வழக்கமா வச்சிருக்காங்க. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஒரு பயப்பட வேண்டிய நாள் அல்ல. நன்றியோட நம் முன்னோர்களை நினைச்சு அவர்களின் ஆசீர்வாதத்தை வேண்டிக் கொள்ளும் ஒரு புனிதமான நாள். நம்முடைய வாழ்க்கையில நாம எவ்வளவு உயர்ந்தாலும் நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது நம் முன்னோர்கள். அதையே நாம மறக்க கூடாது. இதுக்காகத்தான் இந்த நாளை நமக்கு நினைவுபடுத்துறாங்க ஆடி அமாவாசை தினமா. அதனால ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைச்சு வழிபடுங்க. அவங்களை நினைச்சு ஒரு விளக்கு ஏத்துங்க. உங்களால முடிந்த அளவு அன்னதானம் செய்யுங்க. பசு, காகம் போன்ற உயிரினங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கொடுங்க. குலதெய்வத்தையும் இறைவனையும் மனதார அன்னைக்கு வழிபடுங்க. முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இறைவனின் அருளும் நம் குடும்பத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். ஓம் நமச்சிவாய. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.